என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் 5ல் டைஸ் டாப்பிக்கில் இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னாப்பா டைப் நம்பர் 4 ஓப்பன் ஃபிகர். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன் டைப் நம்பர் 4 டயக்ராம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம்ப்பா. ஓகேவா? சரி, இதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி போன 3 டைப் இருக்குல்ல, டைப் 1, டைப் 2, டைப் 3, அந்த 3 டைப்புக்கும் இந்த டைப் நம்பர் 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது அப்படியே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா டைப் நம்பர் 1ல், டைப் நம்பர் 2ல், டைப் நம்பர் 3ல் எல்லாமே ஒரு க்யூபு கொடுத்துருப்பாங்க. அந்த க்யூபில் இருந்து எதுக்கு எதோ ஆப்போசிட் அப்படின்னு இருக்கும், க்யூபாகவே இருக்கும். ஆனால் இங்கே டைப் நம்பர் 4ல் அந்த க்யூபை அப்படியே பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு எல்லா ஃபேஸும் தனித்தனியாக இருக்கும். பாருங்களேன், இதெல்லாம் தனித்தனி ஃபேஸ். ஓகேவா? ஸோ அந்த ஃபேஸில் சில லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே லெட்டர் தான் கொடுக்கணுமான்னு கிடையாது. சில எக்ஸாம்ஸில் பர்சன்டேஜ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்னு கொடுத்துருப்பாங்க. சில எக்ஸாம்ஸில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 1 2 3 5 6ன்னு. சில எக்ஸாம்ஸில் நம்ம இப்போ அந்த டைஸில் டாட் இருக்கும்ல, பரமபதரோட போர்டு 3 டாட்டு 2 டாட் இருக்கும்ல, அது கூட கொடுத்துருப்பாங்க. 2 டாட்டு 3 டாட்டு 6 டாட்டு அப்படிலாம் கொடுத்துருப்பாங்கப்பா. எப்படி கொடுத்துருந்தாலும் நான் சொல்லி கொடுக்குற அந்த கான்செப்ட் தான் முக்கியம். ஓகேவா? இதில் என்ன நம்பர் இருந்தாலும் சரி, நான் ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன். அந்த கான்செப்டை வச்சு எதுக்கு ஏதோ ஆப்போசிட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஓகேவா? இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யார் அதிகமாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்ருக்கீங்க, கேம்பஸ் இன்டர்வியூக்கு படிக்கிறீங்க, இபி எக்ஸாம், எலக்ட்ரிசிட்டி போர்டு, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கிறீங்கன்னா அதிகமாக இப்போது இருக்கிற எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்குறது இந்த டைப் நம்பர் 4 தான்ப்பா. ரொம்ப ஈஸி கூட. ஒரு ஃபார்முலாவோ ஒரு பெரிய லெவல் ஷார்ட்கட்டோ ஒன்றுமே கிடையாது. 2 பாயிண்ட்டு தான். அந்த 2 பாயிண்ட்டை வச்சு இங்கே இருக்கிற எல்லா கொஷினும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அந்த பாயிண்ட்டை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் சைடு ஆர் ஆப்போசிட். சரியா? எக்ஸ்டென்ஷன் சைடு ஆர் ஆப்போசிட் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் சைடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டயக்ராம்ப்பா. இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். சரியா? இந்த டயக்ராமை கொடுத்துட்டு எந்த லெட்டர் எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்க்கணும். எக்ஸ்டென்ஷன் சைட் அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், FADC இது ஒரே கோட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த கோட்டில் இருந்து லெஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா E, ரைட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா B. இந்த EB அதுதான்ப்பா எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன்னா கூடுதலாக. ஓகேவா? FADC நடுவில் இருக்குது. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூடுதலாக E இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு கூடுதலாக B இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஈயும் பியும் ஆப்போசிட்னு சொல்லுவாங்கப்பா. அவ்வளோதான். E எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது? பிக்கு இருக்குன்னு அர்த்தம்ப்பா. இந்த ஃபேஸும் இந்த ஈயும் இந்த பியும் ஆப்போசிட்டில் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த பாயிண்ட்டு. சரியா? ஆல்டர்னேட் ஃபேஸஸ் ஆர் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஆல்டர்னேட்னா என்னென்னா அடுத்தடுத்து. இப்போது ஈயும் பியும் பார்த்தாச்சு, பாக்கி என்ன இருக்குது? FADC இருக்கா? ஆல்டர்னேட்னா அடுத்தடுத்துப்பா. இப்போது F எடுத்துக்கிட்டிங்கன்னா Fக்கு அடுத்து எது? D. ஒன்று விட்டு ஒன்று தான் ஆல்டர்னேட். ஓகேவா? ஏவை எடுத்திங்கன்னா ஏக்கு ஒன்று விட்டுட்டு அடுத்தது. ஸோ C. அப்போ என்ன அர்த்தம்னா, Fம் Dயும் ஆப்போசிட்டில் இருக்கும். அதே மாதிரி ஏவும் சியும் ஆப்போசிட்டில் இருக்கும்ப்பா. அவ்வளோதான். எவ்வளோ பெரிய டயக்ராம் கொடுத்துருந்தாலும் உங்கள் எக்ஸாமில் இந்த 2 பாயிண்ட்டை வச்சு மட்டுமே உங்களால் கொஷினை சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் நான் என்ன சொன்னேன், என்ன டயக்ராம் கொடுத்துருந்தாலும் அதில் லெஃப்ட்டில் என்ன இருக்குது, ரைட்டில் என்ன இருக்குது. எக்ஸ்டென்ஷன்னா கூடுதலாக, இதுதான் சென்டர். இதுக்கு கூடுதலாக இங்கே E இருக்குது, இங்கே ஒரு B இருக்குது. ஸோ அதனால் ஈயும் பியும் ஆப்போசிட். அதான் இங்கே போட்டிருக்கேன், E to opposite to B. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, FADC 4 வரிசையாக இருக்கா, இதில் ஆல்டர்னேட் ஃபேஸஸ் ஆப்போசிட். ஆல்டர்னேட்னா ஒன்று விட்டு ஒன்று. சரியா? F எடுத்திங்கன்னா இதை விட்டு இது. ஸோ Fம் Dயும் ஆப்போசிட். ஸோ ஏவை எடுத்திங்கன்னா ஒன்று விட்டுணும், ஏக்கு இதை விட்டுட்டு இது. ஸோ ஏவும் சியும் ஆப்போசிட். அவ்வளோதான்ப்பா. இப்போது எக்ஸாம்ஸில் டிக்கு எது ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், டிக்கு ஆப்போசிட்டில் F இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லைனா இந்த டயக்ராமை கொடுத்துட்டு ஆப்ஷன் ABCD ஒரு க்யூபாக கொடுத்துட்டு அதுலேருந்து எது கரெக்டு தப்பு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? சரிப்பா. இங்கே ஒரு 4 டயக்ராம் வரைஞ்சிருக்கேன்ல, இங்கே ஒரு 4 டயக்ராம் வரைஞ்சிருக்கு. இது எதுக்கு வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த கொஷின், இதே கொஷின் உங்கள் எக்ஸாமில் எப்படி வேணாலும் கேட்கலாம்ப்பா. இப்படி கேட்கலாம், இப்படி கேட்கலாம், இப்படி கேட்கலாம், எப்படி வேணால் வரையலாம். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம், இதில் எது ஆப்போசிட்டு? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பிரகாரம்
எக்ஸ்டெண்டட் ஃபேஸஸ் ஆர் ஆப்போசிட். இங்கே பாருங்கள் இயும் பியும் ஆப்போசிட், அதான் இங்கே போட்டிருக்கேன் இபி ஆப்போசிட். ஸோ எஃப்பும் டியும் ஆப்போசிட்டு, ஏவும் சியும் ஆப்போசிட், ஏவும் சியும் ஆப்போசிட். இதே டயக்ராம் இந்த ஆன்சர், இந்த டயக்ராமுக்கும் இந்த ஆன்சர் தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, டயக்ராம் அவங்க எப்படி வேணால் கேட்கலாம்ப்பா, இப்படி தான் கேட்கணும் இதுக்குன்னு கிடையாது, எப்படி வேணால் கேட்கலாம். இந்த டயக்ராமை பாருங்கள், இயும் பியும் ஆப்போசிட். எதனால சொன்னேன்? ஏன்னா இ இந்த சைடு இருக்குது, பி அந்த சைடு இருக்குது. அப்போது இது ரெண்டு ஆப்போசிட்டு, பாக்கி இருக்கிற எஃப்டி ஆப்போசிட், ஏசி ஆப்போசிட். அதே மாதிரி தான் அதுக்கும் அங்கே பாருங்கள், இந்த சைடு இ, இந்த சைடு பி, அப்போ அது ரெண்டு ஆப்போசிட். பேலன்ஸ் இருக்கிறது, பாக்கி இருக்கிறது எல்லாமே எஃப்டி ஏசி ஆப்போசிட். ஓகேவா? இந்த லாஸ்ட்டில் இருக்குல்லப்பா டி, அது மட்டும் கொஞ்சம் முக்கியம்ப்பா. அது மட்டும் ஒரு வித்தியாசமான டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் இந்த எக்ஸ்டென்ஷன் சைடு சொன்னோம்ல, அது இங்கே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆனால் இங்கிட்டு 3, இந்த சைடு 3 இருக்குது. ஸோ இது எதுவும் ஆப்போசிட்டுன்னு சொல்லிட முடியாது. அதனால தான் என்ன பண்ணோன்னா, அந்த மாதிரி டயக்ராமுக்கு மட்டும் இந்த பாயிண்ட் நம்பர் 1 விட்டுணும், பாயிண்ட் நம்பர் 2 மட்டும் எடுத்துக்கணும். ஆல்டர்னேட் ஃபேஸஸ் ஆர் ஆப்போசிட். ஒன்று விட்டு இருக்கிற இன்னொரு ஃபேஸ் எல்லாமே ஆப்போசிட். இங்கே பாருங்களேன், இக்கு ஆப்போசிட் பி, ஏக்கு ஆப்போசிட் சி, பாக்கி இருக்கிறது எஃப் அண்ட் டி, அது ரெண்டு ஆப்போசிட். அவ்வளோதான்ப்பா. பாருங்கள், இக்கு ஆப்போசிட் பி, எஃப்க்கு ஆப்போசிட் டி, ஏக்கு ஆப்போசிட் சி. எப்படி எழுதுனேன்னு புரியுதுங்களா? இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்தாங்கல்லப்பா, இப்படி கொடுத்ததுக்கப்புறமா ஏக்கு ஆப்போசிட்டில் சி இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் ரெண்டாவது பாயிண்ட்டு ஒன்று விட்டு இன்னொன்று ஆப்போசிட்டுன்னு. ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் சி, இதில் பாருங்கள் இக்கு ஆப்போசிட்டில் பி. அப்போ இங்கே எஃப்பும் டியும் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்போ எஃப்க்கு ஆப்போசிட்டில் டி. அவ்வளோதான்ப்பா, ஈஸி, முடிஞ்சிடுச்சு. இந்த 4 தான்ப்பா, இந்த 4 டயக்ராம் எப்படி கொடுத்தாலுமே இந்த 2 பாயிண்ட்டு தான். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் வச்சு உங்களால் எல்லா கொஷினும் சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் ஒரு 10-20 கொஷினாவது போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஈஸிப்பா. இப்போ நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் மட்டும் சால்வ் பண்ணலாம். சரிப்பா, இப்போ ஒரே எக்ஸாம்பிள் கொஷின். ஸோ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். உங்கள் எக்ஸாம்ஸில் இப்படி தான்ப்பா ஒரு கொஷின் கொடுப்பாங்க. இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோன்னா, இது அந்த கியூபோட ஓப்பன் ஃபிகர்ப்பா. ஸோ இந்த ஃபிகரை க்ளோஸ் பண்ணி ஒரு மடித்து ஒரு சைடாக அப்படி மடித்து ஒரு கியூபாக வந்துச்சுன்னா இந்த 4 ஆப்ஷனில் எந்த கியூபு கரெக்டு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? சரிப்பா, இப்போ சால்வ் பண்ணோன்னா, இப்போ தான் நான் உங்களுக்கு 2 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? எக்ஸ்டென்ஷன் சைட். ஓகேவா? அதிகமாக இருக்குல்ல, இதுலேருந்து இது அதிகமாக இருக்குது, இந்த சைடு இது அதிகமாக இருக்குது. அப்போது அது ரெண்டுமே என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்படின்னா ஏவும் டியும் ஆப்போசிட்ப்பா, இது சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்லி கொடுத்தேன்? அட்ஜசன்ட் ஃபேஸஸ் ஆர் ஆப்போசிட். ஒன்று விட்டு ஒரு ஃபேஸ் எல்லாமே ஆப்போசிட். இப்போ எஃப் எடுத்திங்கன்னா இதை விட்டுருங்க. அப்போது இது எஃப் அண்ட் பி என்னப்பா சொல்லி கொடுத்துருந்தேன்? ஆப்போசிட் டு ஈச் அதர். அதே மாதிரி இயும் சியும் ஆப்போசிட் டு ஈச் அதர். அவ்வளோதான்ப்பா. எப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்து நான் சொல்லி கொடுத்த 2 பாயிண்ட்டை வச்சு இதெல்லாம் எடுத்து எழுதிடணும். எழுதுனதுக்கப்புறமா இப்போ நம்ம டயக்ராமுக்கு போகணும்ப்பா. ஒரு ஆப்ஷனாக போங்க, போயிட்டு கண்டுபிடிங்களா. இப்போ பாருங்களேன், எஃப்பி இருக்கா, எஃப்பிஇ இருக்கா? இங்கே எஃப்பும் பியும் பக்கத்தில் இருக்குது. ஆனால் நம்ம டயக்ராம் பிரகாரம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? எஃப்பும் பியும் ஆப்போசிட்டில் இருக்கணும். இதை நான் கியூபாக மடித்தேன்னா மேலே எஃப் இருந்துச்சுன்னா கீழே பி இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஷன் நம்பர் ஏல எஃப்பும் பியும் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது தப்பு. ஏன்னா நமக்கு தெரியும் எஃப்பும் பியும் ஆப்போசிட்டில் இருக்கணும்னு. ஆனால் இவங்க எஃப்பும் பியும் பக்கத்தில் போட்டு வச்சுருக்காங்க. அப்போது ஆப்ஷன் நம்பர் ஏ தப்பு. ஆப்ஷன் நம்பர் பி பாருங்களேன், இபிசி இருக்கா? இதில் இயும் சியும் இங்கே எப்படி இருக்குப்பா? ஆப்போசிட்டில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இயும் சியும் பக்கத்தில் இருக்குதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் பியும் தப்பு. ஆப்ஷன் நம்பர் டி பாருங்கள், ஏடிஇ இருக்கா? ஏடிஇ இங்கே பாருங்களேன், ஏவும் டியும் ஆப்போசிட் சைடில் இருக்கணும்ப்பா. ஆனால் இங்கே ஏவும் டியும் எப்படி இருக்குது? பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? இந்த கடைசி டயக்ராம் பாருங்கள், எஃப்பும் டியும் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே எஃப் இங்கே இருக்குது, டி இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியாது. எஃப் இங்கே இருக்குது, இங்கே இ இருக்குது, எனக்கு தெரியும் எஃப்பும் பியும் ஆப்போசிட் தான். ஆனால் இவங்க எஃப்பியை பற்றி சொல்லவே இல்லை. அதே மாதிரி இயும் டியும் பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால் ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டப்பா. இப்படி தான் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணணும். நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கொஷின் 20-30 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான கொஷினை கேட்டாலுமே நீங்கள் உங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும்ப்பா. ஆனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 40 கொஷினாவது போட்டு பார்த்துட்டு போகணும். இந்த வீடியோவை மட்டும் வச்சுட்டு நான் எக்ஸாமுக்கு போய் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. சரியா? நிறையா இருக்கும்ல, நிறையா சால்வ் பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிப்பா, அவ்வளோதான். 4 லெசன் 5 லெசன் முடிஞ்சிருச்சு டைஸில்.
ஸோ அடுத்த வீடியோலேருந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின், ரயில்வேயில் கேட்ட கொஷின் எல்லாத்தையுமே அந்த பழைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷினை தான் எடுத்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்களே எல்லா டைப்பும் படிச்சிட்டிங்க, நீங்களும் உங்களோட புக்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, அண்ணா தம்பி தங்கச்சி இவங்கெல்லாம் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறனாலும் சரி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்று வச்சுக்கிட்டோம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பை.